அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். தைரிய, வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சனி, ராகு. சப்தஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் தேவையற்ற மன கவலைகள் உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். சரக்குகளை அனுப்பும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் சரியான முடிவு எடுக்க வேண்டுமே என்று கவலை உங்களுக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்களை நீங்கள் கொண்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு தேவையானவற்றை சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலுமே அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு. தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் என ஆர்வம் உண்டாகக்கூடியதாகும். விளையாட்டு போட்டிகளில் திறமை வெளிப்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கஷ்டமான பாடங்களையும் மிக துளவாமல் நீங்கள் படிப்பீங்க. குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும். காரிய தடை விலகக்கூடியதாகும். உல்லாசமான பயணங்கள் செல்ல நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு. புண்ணிய காரியங்களுக்காக நீங்கள் ஈடுபட வேண்டும். வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு திருப்பங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே நீங்க சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையுடன் நீங்க செயல்படுத்த வேண்டியதும் நல்லது. முக்கியமான முடிவுகளையும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் வாடிக்கையாளர்களின் வளர்ச்சிக்காக நீங்கள் துணிச்சலுடன் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்பு வந்து சேரும். சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் ஆதரவுடன் பணிகளை திறமையாக செய்து முடிப்பாங்க. குடும்பத்தில் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு. மன வருத்தத்துடன் நீங்கள் சென்றக்கூடிய உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேர்வாங்க. பற்று வரவு உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிய துர்க்கை அம்மனை மனதார வழிபட்டு வாருங்க. ராகு காலத்தில் கோவிலுக்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறக்கூடியதாகும். முன்கோபம் குறையும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகும். உங்களுடைய மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றலாம். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும். தொழில் வியாபார தொடர்பாக இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரலாம். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை நீங்கள் மீண்டும் செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. பண வரத்து திருப்தியாக இருக்கு. புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகலாம். குடும்பத்தில் ஏற்படும் உங்களது அமைதி கெடக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. பெண்களுக்கு மனதில் புது தெம்பு உற்சாகம் அதிகரிக்கும். கலைத்துறையில் எதிர்பார்த்த செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் நீங்கள் தொடருவீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பேச்சின் இனிமை, புத்திசாலித்தனம் இவற்றால் முன்னேற்றம் பெறுவாங்க. சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடியதாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பேச்சினால் மேல் அதிகாரிகளை கவர்ந்து லாபம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பார்த்த உதவியும் நன்மைகளும் உங்களுக்கு நடக்கலாம். ஆனால் பொருட்களை கவனமாக வைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருந்த இறுக்கம் நீங்கி மனம் மகிழ்ச்சி அடையும் விதமாக சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கலாம். உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
தொழில் நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம். பெண்களுடைய அறிவு திறன் கூடும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைச்சிருக்கு. நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு. பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும். உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியடையும். புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு அரசு உதவியுடன் வெற்றி பெற்று தரக்கூடிய வகையில் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வழி ஏற்படலாம். அதிக லாபம், சந்தோஷம், நல்ல மனிதர்களுடைய தொடர்பு, அரசு அனுகூலம், சொத்து சேருதல், அறிவு விருத்தி, வெற்றி பெறக்கூடிய வகையில் நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் மேம்படலாம். தனவரவு, கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு, எதிர்பாராமல் சந்தோஷம், புகழ், கௌரவம், திருமணம் மற்றும் பெரியவர்களுடைய ஆசி ஆகியவை ஏற்படலாம். புதிய கடன் வாங்கி பழைய கடன்களை நீங்கள் அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெற்று தரும். காலம் கனிந்து வரும். அரசு பணியில் உள்ளவர்கள் அதிகாரிகளுடைய அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வை நினைத்தபடி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்திற்கான தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வகையில் வழக்குகளை தள்ளி போடுவது நல்லது. எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. புதிய நண்பர்கள் அறிமுகம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப விஷயத்தில் தவிர்ப்பதை கூறாமல் தவிர்ப்பதும் நல்லது. இறைவனை நம்ப வேண்டும். சோதனைகளுக்கு உங்களுக்கு உரத்த நெஞ்சத்தோடு எதிர்கொண்டு சாதனைகளாக நீங்கள் மாற்றுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி குறை இருக்காது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டியதும், அக்கம் பக்கத்தாருடன் வீண் பேச்சை தவிர்ப்பதும். சிலரது வீட்டில் உங்களுக்கு பொருட்கள் திருட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விழா என்று செல்லக்கூடிய வகையில் தடைப்பட்ட திருமணம் கைகூடும். குடும்பத்தில் சில பிணக்குகள் வரலாம். ஆனால் புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். குடும்ப பெரியோர்களுடைய ஆசைகளை கேட்டு நீங்கள் நடப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகள் மூலம் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க. நன்மைகள் தொடர்ந்தால் வண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பண பிரச்சனைகள் உங்களை திக்குமுக்காட வைத்தாலுமே அவ்வப்பொழுது பண வரவிற்கு குறைவு இருக்காது. குடும்ப செலவுகளை எப்படியும் நீங்கள் சமாளிக்க வாழ்க்கை துணை உதவுவாங்க. பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான நன்மைகள், பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த பண வரவால் உங்களுக்கு மனம் மகிழும். பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் ஆகியவற்றில் வரக்கூடிய இன்பம் நிறைந்திருக்கும். புதிய வீடு, பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாம். சிலருக்கு தங்களுடைய சகோதரர்களுடைய நடவடிக்கைகள் எரிச்சலூட்டக்கூடியதாகும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சமாதானமாக பேசுவது நல்லது. போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சிருக்கு. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். கவர்ச்சியான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் யோகமான நன்மைகளும் ஏற்படலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலையும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய வகையில் பாடுபடுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.